முன்னெச்சரிக்கை விஷயங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கிட்னி பாழாகாம நம்ம உடலை ஆரோக்கியமா வச்சிருக்கலாம். இந்த வீடியோ எல்லாருக்குமே யூஸா இருக்கும் இல்லையா? அதனால கண்டிப்பா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க. கிட்னி நம்ம உடம்புல பியூரிஃபையரா வேலை பண்ணுது. கிட்னி ஆரோக்கியமா இருந்தாதான் நம்மளும் ஆரோக்கியமா இருக்க முடியும். கிட்னி கெட்டு போகுது அப்படின்னு நம்ம உடல் சில சிம்டம்ஸ் மூலியமா நம்ம கிட்ட சொல்லாம சொல்லுது. நம்மளோட சிறுநீரோட கலர் மாறி வர்றப்போ நம்ம கிட்னில ஏதோ ஒரு ப்ராப்ளம் வரப்போகுது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். யூரினோட கலர் டிரான்ஸ்பரண்டாவோ இல்ல லைட் எல்லோ கலர்லயோ இல்ல டார்க் எல்லோ கலர்லயோ கூட இருக்கலாம். ஆனா கொஞ்சம் பேருக்கு யூரின் சிவப்பு கலர்ல வரும். இது சாதாரணமானது அப்படின்னு அலட்சியம் பண்ணாம டெஸ்ட் பண்ணிக்கிட்டா ரொம்ப நல்லது. இந்த மாதிரி சிறுநீரோட கலர் மாறி இருக்கிறப்போ கிட்னிக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. கிட்னி முழுவதுமா கெட்டு போச்சுன்னா டேஸ்ட் சுத்தமா தெரியாது, பசியும் எடுக்காது. அதாவது ஏதாவது நீங்க சாப்பிடுறீங்கன்னா அது ஸ்வீட்டா இருக்கா காரமா இருக்கா அப்படின்னு கூட சொல்ல முடியாது. திடீர்னு விபரீதமா உடல் எடை அதிகமா குறையிறப்போ கிட்னி சம்பந்தமான ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. தலை சுற்றல் வாந்தி அடிக்கடி ஏற்பட்டுச்சுன்னா கிட்னி பாழாகிற வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ரத்த சிகப்பணுக்களோட எண்ணிக்கை கம்மியா இருந்துச்சுன்னா கிட்னில ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கறத அடையாளம் வச்சுக்கோங்க. கிட்னி ரத்த சிகப்பு அணுக்களை உற்பத்தியை அதிகப்படுத்துற எரித்ரோபுரோட்டீன் அப்படிங்கிற ஹார்மோனை உற்பத்தி பண்ணுது. அந்த ஹார்மோன் சரியா உற்பத்தி ஆகலாட்டி ரத்த சிகப்பணுக்களோட எண்ணிக்கை கம்மியாகும். அதனால அனீமியா வந்துச்சுன்னா கிட்னி ஃபங்க்ஷன் சரியா இருக்கா அப்படிங்கறத ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ரத்த சிகப்பணுக்களோட எண்ணிக்கை கம்மியா இருந்துச்சுன்னா நம்ம இதயத்துக்கு தேவையான ஆக்சிஜன் அளவு கம்மியா இருக்கும். கிட்னி தான் நம்ம பாடியில இருக்கிற விஷ பதார்த்தங்களை வெளியில அனுப்புது. கிட்னி சரியா வேலை செய்யலாட்டி நம்ம பாடியில அங்க கழிவுகள் சேர ஆரம்பிக்குது. அதனால நம்ம உடம்புல அங்க ஸ்கின் இன்ஃபெக்ஷன் வருது. அதே மாதிரி நம்ம ஸ்கின்ல ரேஷஸ் வலி வீக்கம் இருந்தா அதையும் கவனிச்சுக்கணும். ரத்தத்துல கழிவுகள் சேர்ந்து போச்சுன்னா நம்ம கால்கள்ல அப்பப்போ வீக்கம் ஏற்படும். நம்ம முழங்கால்ல கால்ல கழிவுகள் சேர்ந்து வீங்கி இருக்கிறத நீங்களே கவனிச்சிருப்பீங்க. யூரின் சரியா வராம இருக்கிறது, விட்டு விட்டு வர்றது, யூரின் போற இடத்துல எரிச்சல், யூரினோட கலர் மாறுறது, இது எல்லாமே கிட்னி கெட்டு போக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத நம்ம கிட்ட சொல்லாம சொல்லுது. இந்த துர்வாசனை நார்மலா நம்ம யூரின் போறப்போ இருக்கிறத விட அதிகமா இருக்கும். கிட்னி இன்ஃபெக்ட் ஆகி இருக்கிறப்போ அதுல பசில் அப்படிங்கிறது ஒண்ணு உருவாகும். இந்த பசில் நம்ம யூரின் வழியா வெளியில வரும். அதனாலதான் நம்மளோட யூரின் அந்த அளவுக்கு துர்வாசனை ஏற்படுது. குறிப்பா பெண்கள் யூரின் போறப்போ வலியவோ எரிச்சலையோ ஃபீல் பண்ணுவாங்க. இது சாதாரண விஷயம் தானே அப்படின்னு நினைப்பாங்க. பெண்களுக்கு யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் பயங்கரமா ஏற்படுது. கிட்னி பாழாக போகுது அப்படிங்கிறதுக்கு இதுவும் ஒரு சிம்டம் தான். இப்ப சொன்ன சிம்டம்ல ஏதாவது ஒரு சிம்டம் இருந்ததுன்னா கிட்னியை ஒரு தடவை செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. கிட்னி டேமேஜ் ஆகுறப்போ ஒன்னோ இல்லாட்டி ரெண்டுமே டேமேஜ் ஆனா அதனால அதிகமான நோய்கள் வர வாய்ப்பு இருக்குது. அதனால நம்ம உடம்புல இருக்கிற வேஸ்ட் டாக்ஸின்ஸ் உடம்ப விட்டு சரியா வெளியே போகாது. கிட்னி இன்ஃபெக்ஷனை சரியா கவனம் எடுத்துக்கலாட்டி கிட்னி ஸ்டோன் ஃபார்ம் ஆகி கிட்னி ஃபெயிலியர் ஆகிற வாய்ப்பே இருக்குது. கிட்னி ஒருவேளை கெட்டு போக ஆரம்பிக்குதுன்னா இடுப்பு பாகத்துல அதாவது கிட்னி இருக்கிற இடத்துல அதிகமான வலி ஏற்படும். அப்பன்னா கிட்னி இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு இல்ல கிட்னில கல் இருக்கு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். அது மட்டும் கிடையாதுங்க, பாடி டெம்பரேச்சர்லயும் மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ரூம் டெம்பரேச்சர் ஹீட்டா இருக்கிறப்ப கூட நீங்க உங்க உடல் வெப்பத்துல ரொம்ப குளிரா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. இது கிட்னி சரியா வேலை செய்யல அப்படிங்கிறதுக்கு ஒரு அறிகுறி அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் கிடையாதுங்க, வருஷத்துக்கு ஒரு தடவையாவது கிட்னி செக்அப் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். இந்த வீடியோ எல்லாருக்குமே யூஸ் ஆகும் இல்லையா? லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்றேன். Until then, take a bye.